உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என் கையை விடு மோகன். ஹே ராதா, நிறுத்து. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? என்ன விடுங்க. பொம்பளைங்களோட மானத்தை விளையாட்டா நினைக்கிறவனெல்லாம் எப்படிதான் பண்ணணும்? ராதா, இந்த ஆளு என்ன மாதிரி இன்னும் எத்தனை பொண்ணுங்களை தப்பான பார்வையில பார்த்தானோ இல்ல பயன்படுத்தினானோ தெரியல. இவனை நான் விட மாட்டேன். ராதா, இவனுக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. ராதா. சாரிமா, ஆனா என்னால நீங்க ராதா மேல கை ஓங்கறத பார்த்துட்டு இருக்க முடியாது. என் கையை விடு மோகன். என் கையை நீ முதல்ல விடு மோகன். இந்த பொண்ணு என் அண்ணன் அடி அடின்னு அடிச்சது மட்டும் இல்லாம அவ ரொம்ப கேவலமான ஒரு பழைய பெண்கள் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கிற இவர் மேல போடுறா. இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டான். இவளை என்னால நிச்சயமா சும்மா விட முடியாது. இவளை இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப கேவலமான தரங்கட்ட பொண்ணு. இவ ஒரு நடத்த கட்டவ. இவ நடத்த கட்டவதான், சந்தேகமே கிடையாது. ராதா போய் சொல்றவளா இருக்கலாம். ராதா நம்பிக்கை துரோகியா இருக்கலாம். ராதா சதி செய்யறவளா இருக்கலாம். ஆனா ராதா நடத்த கெட்டவ இல்ல. ஐயோ மோகன், எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ராதா மேல இப்படி கீழ்த்தரமான பழிய போடுவேன்? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். என்னோட ராதாவணி தப்பா பார்த்தல. என்னோட ராதாவை தொட முயற்சி பண்ணல, உன்னை அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். மோகன் வேண்டாம் வேண்டாம். இந்த கையால தானே தொட்ட? இந்த கையால தானே என் ராதாவை தொட்ட? இந்த கையையே உடைச்சிடுறேன்.
அண்ணா ஐயோ மோகன் என்னப்பா பண்ற நீ? அவ செத்து தொலைஞ்சிட போறா, விடு அவன. அவர் வயசுல பெரியவர் மோகன். வெறும் வயசுல மட்டும்தான் என்னை விட பெரியவன். வேற எதுலையுமே கிடையாதுமா. இந்த ஆளிய ராதாவோட மானத்து மேல கைய வைக்க முயற்சி பண்ணா. இவனை இந்த இடத்துல கொன்னுடு. அவனை விட்டு மோகன், செத்து தொலைஞ்சிட போறான். மோகன் நீ இப்ப மாமாவை விட்டாகணும். இது குஷி மேல சத்தியம். பூபதி அண்ணா அண்ணா உங்களுக்கு எதுவும் இல்லையே, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையேனா? எந்திரிங்கண்ணா, வாங்க வீட்டுக்கு போலாம். நான் அவர் மேல கையை மட்டும்தான் வச்சங்கிறதுக்காக அவர் சந்தோஷப்பட சொல்லுங்க. மோகன் பொம்பளை மேல கைய வைக்கிறவன் எவனா இருந்தாலும் அவனை பார்த்த இடத்துல கொன்னுடுவேன். மோகன் ஆமாமா, அந்த ஆளுக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு, அதனால நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. இல்லைன்னா இன்னைக்கு அந்த ஆளு உயிரை பெற்றிருப்பான். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமால? நீ பொம்பளைங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்ட. ஆனா ஒரு பொம்பளையோட சத்தியம் தான் இன்னைக்கு உன்னை காப்பாத்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு என்ன நினைச்சால அருவருப்பா இருக்குமா? ஏன்னா இத்தனை வருஷமா நான் இந்த ஆளை எடுத்துக்காட்டா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எடுத்துக்காட்டுன்னா இந்த ஆளை மனுஷன் சொல்றதுக்கே இவனுக்கு தகுதி இல்லை. இந்த தடவை அவ ரொம்ப கீழ்த்தரமான நாடகத்தை ஆடி இருக்கா. மோகன் கண்டுக்கலனதும் சித்தப்பா பின்னாடி போக ஆரம்பிச்சுட்டா. நாக்கு அடக்கி பேசுதாமணி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.